இந்த இலை வந்து தொட்டா சுருங்கி, அதாவது நம்ம தொட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் சுருங்கிட்டா ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குன மாதிரி ஆகிடும். அப்புறம் இது வந்து வல்லக்கீரை. வல்லக்கீரைன்னா இது வந்து இந்த லெவலில் நம்ம எடுத்தோம்னா எடுத்து கூட்டு வைக்கலாம். எடுத்துட்டு போய் நல்லா கீரை கூட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். தண்ணிக்குள்ளே கிடைக்குமா இல்லை வெளில கிடைக்கும்? வெளியிலலாம் கிடைக்காது, தண்ணிக்குள்ள தான் இருக்கும். அப்படியே தண்ணி வாத்திட்டுன்னா தரையோட தரையாக கிடக்கும். ஆனால் இது எவ்வளோ உயரம் தண்ணியாக இருந்தாலும் தண்ணிக்கு மேலே தான் நிற்கும். தாமரை மாதிரியா? தாமரை மாதிரி. தாமரையில் கூட கொஞ்சம் ஒரு மீடியமான ஆழத்துக்குள்ள தான் கிடக்கும். இது எந்த பெரிய ஆழத்துக்குள்ளேயும் கிடக்கும் செடி. ஆனால் இது வந்து நம்ம இதை வந்து இப்படி எடுத்து இது தாமரையில் இந்த பழம் இருக்கு, தாமரை பழம் முளைக்கும், அது சாப்பிடலாம் சொல்றாங்களே, அது என்ன? அது அரிசி மாதிரி இருக்கும். அது வந்து இது உள்ள இப்போ காய் கிடக்கும். உள்ள இறங்கினா எடுக்கலாம். காலையிலே போகணும். காலையில இப்போ இறங்கினா எடுக்கலாம். அந்த பழத்தையா? தாமரை பழத்தையா? ஆமா, தாமரை வந்து பழமா இருக்காது. இந்த இவ்வளவு தண்டி ஒரு காய் மாதிரி காய்ச்சி கிடக்கும். மாதுளம்பழம் சைஸ்ல இருக்கும். ஆனா உடைச்சோம்னா மாதுளம்பழம் சைஸ்ல இருக்கும். ஆனா உடைச்சோம்னா மாதுளம்பழத்துக்குள்ள உள்ள பருப்பு நல்ல தின்னமா இருக்கா. இது வந்து கருமுட்டை மாதிரி இருக்கும் பருப்பு. இது வந்து கொஞ்சம் முட்டை கருவு மாதிரி. அதான் அதே மாதிரி தான். மீன் முட்டை மாதிரி ஒரு பொடி ஐட்டமா இருக்கும். அந்த பொடி ஐட்டமா இருக்கிற அரிசியை சாப்பிட்டோம்னா ஒண்ணு நல்லா இருக்கும், ஒண்ணு சுள்ளுன்னு உரைச்சிக்கலாம். அது நம்ம ஊர்ல இந்த தமிழ்ல இருக்குமா? நிறைய இருக்கும். இந்த தமிழ்ல இருக்குன்னா எடுக்கலாம். உள்ள போனா எடுக்கலாம். உள்ள போக முடியாம இருக்குல்ல. ஏன் மச்சான்? தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது மச்சான். இங்கே இழுப்பு கொஞ்சம். ஆஹா, அப்ப தாமரை எடுக்க முடியாதா? தாமரை எடுக்கணும்னு நாளை காலைல வந்து நிறைய அப்படி குளிச்சுட்டு அப்படி எடுத்து கிளியர் பண்ணிடுவோம். சரியா? இப்பதான் குளிச்சுட்டேன் மச்சான். இல்லாட்ட குளிக்காதாலும் கூட போய் ஒரு அலசிருக்கலாம். இந்த கீரை பேர் என்ன மச்சான்? நீங்க அடிச்சுங்க. இந்த செடியினோட இந்த பொடி இலையா இருக்கு இல்லையா, இது வந்து தொட்டா சுருங்கின்னு சொல்றது. இல்ல இல்ல, இது சொல்லுங்க. இது வந்து தொட்டா சுருங்கி. இந்த நம்ம தொட்டு கொஞ்ச நேரத்துல அப்படி சுருங்கி அப்படி இலெல்லாம் மூடிடும். இது வந்து வல்லக்கீரை. இந்த வல்லக்கீரை வந்து என்ன பண்ணும்னா பல நோய்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும்னா இந்த இப்படி பொட்டுசா அரிஞ்சு போட்டு அப்படி வத்தல் சீரகத்தை போட்டு அப்படி வரட்டி, அந்த கோழிக்கறி வரட்டினா அப்படி வரட்டுவாங்க, அதை மாதிரி வரட்டி எடுத்து சாப்பிட்டாலே போதும். இப்போ வல்லாரைக்கீரைக்கும் வல்லைக்கீரைக்கும் என்ன வித்தியாசம்? அது வந்து வல்லாரைக்கீரைங்கிறது வந்து நம்ம சொல்றதுதான், ஆனா இலை ஒரே இலை. இந்த வல்லக்கீரையும் ஒண்ணுதான், வல்லாரைக்கீரைங்கிறதும் ஒண்ணு. வல்லாரைக்கீரைங்கிறதுனா இந்த கீரையோட தெம்பை வச்சுதான் இப்போ எந்த பெரிய தண்ணியில அப்படி மறந்து அப்படியே நிற்கும். அதே எந்த தரை காய்கறி வைங்களேன், அப்படியே தரையோட கிடந்துட்டு அப்படியே படுத்துட்டு கிடக்கும். ஆனா அது வந்து ஈரம் இல்லைன்னா அப்படியே சொல்லுது. பூச்சி விடுறத வரைக்கும் சாப்பிடலாமா? பூச்சி எடுத்துறோம். பூச்சி எடுத்துறோம். நிறைய இலையில பூச்சா இருக்கு. பூச்சி இருந்தா அது வந்து பட்டை பூச்சின்னு ஒன்று வரும். அது நிறைய இருக்கும். இதுல என்னென்ன சத்துலாம் மச்சா இருக்கு? இதுல வந்து நிறைய சத்து சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா டேஸ்ட் தான் நடக்கும். மூளை வளர்ச்சி இதுல அதிகமா உண்டு. மூளைக்கு வந்து ரொம்ப பேர் போன ஐட்டம். குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். நம்ம சாப்பிடலாம். ஆனால் இது சமையல் கிடைக்க இதை வந்து இப்படியே எடுத்துக்கிட்டு வைக்க இப்போ நம்ம வந்து கிடக்கும்போது பார்க்க பிடுங்க மனசு வராது. அதே இதில் பிடிங்கி கொண்டு போட்டால் வியாபாரத்தில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் யாரும் பிடிங்கி கொண்டு பயன்படுத்துறது இல்லை. இப்ப நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த இந்த முடக்கத்தங்கீரையுமே யாருமே பிடுங்க மாட்டாங்க. நிறைய கருவேக்காட்டுல வளர்ந்துதான் கிடைக்கும். அதாவது நம்ம ஊர்ல கம்மியா கிடைக்கிறதுனால இதை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து மெட்ராஸ் ஏரியாவில் ரொம்ப ரேர். கிடைக்காதுங்க. கடையில போட்ட உடனே எடுத்துரும். கொண்டு போய் போட்டால் அவ்வளோதான். இங்கே அவ்வளோ அனுப்பிடுது. இப்ப தாமரைக்கு காலையில வந்து அந்த மொட்டு பூரா விரிஞ்சிடணும். அது வந்து காலையில 5 மணில இருந்து 10 மணிக்குள்ள பூ நல்லா மலர்ந்து நிற்கும். ரெண்டாவது என்ன பண்ணும்னா நேரம் ஆக அப்படியே குறையும், அப்படியே மூடிடும். இப்போ வந்து அந்த பூத்த பூ பூராவே அப்படி மூடிதான் இருக்கும். மூடிடுச்சு. அப்புறம் நைட் 12 மணிக்கு மேலதான் பார்க்கணும். அதுல அந்த பழத்தை எப்ப மச்சான் பறிக்கலாம்? அது இப்போ நாளைக்கு கூட பறிச்சுட்டு ஆரம்பிச்சு நிறைய கிடக்கும். இந்த விழுந்துட்டு கிடக்கும், காயா கிடக்கும். பழமெல்லாம் இருக்காது, காய் தான். நல்ல ஒரு அது வந்து ரொம்ப நல்லது, சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்றீங்களா? சின்ன பையன்ல சாப்பிட்டுருக்கேன். இந்த வேறு சாப்பிடலாமா? இந்த
வேர்லாம் சாப்பிட முடியாது. வேர்ல ஆடு மாட்டு போடலாம். விட்ட கருவை வேற கொள்ளையிட்டு இழுத்துறீங்க போலயா. இந்த வேர்ல விஷம் இருக்குமா? ரசம்லாம் வந்து இது வேர் எப்படி நம்ம காலை சுத்தமா தாமரை மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருந்து காலில் சிக்கிச்சுன்னா வலை மாதிரி பிடிச்சிக்கணும்.